உழவர் உழைப்பாளர் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய கு. செல்லமுத்து அவர்கள் உரையாற்றுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10வது மாநில மாநாடு இது திருப்புமுனை மாநாடு என்று தலைவர் கலைஞர் சொல்லுவார். இது பல பேருடைய கழுத்தை திருகிய மாநாடாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு நாட்டிலே எத்தனையோ பிரம்மாண்டங்கள் நடந்திருந்தாலும் கூட இந்த திருச்சி மாநாட்டிலே கூடிய மக்கள் மக்களும் இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கின்ற உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர், அத்தனை தரப்பு மக்களையும் தன் அளப்பரிய திட்டங்களால் பொருளாதாரத்திலே, கௌரவத்திலே, மானத்தோடு, மரியாதையோடு, சுயமரியாதையோடு உயர்த்தி பிடித்த ஒரே தலைவர் கலைஞர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநாட்டினுடைய தலைவர் கலைஞர் அவர்களே, நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் என்பார்கள். நாளை என்ன நாளை? இன்றே தமிழகத்தின் கழகத்தின் நம்மில் நம்பிக்கை நட்சத்திரம் தளபதி அவர்களே. கூடியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, தலைவர்களே, கூட்டணி கட்சியிலே இணைந்து கலைஞருடைய கரத்தை வலுப்படுத்தி அவருடைய வாழ்விலும் தாழ்விலும் சோதனையிலும் வேதனையிலும் கூட உடனிருந்து உங்களோடு இருப்போம் என்று வலுவோடு நிற்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி, கலைஞர் இல்லாவிட்டால், கலைஞருடைய திட்டங்கள் இல்லாவிட்டால் மகாராஷ்டிராவை போல, ஆந்திராவை போல தமிழகத்திலும் உழவர்கள் தற்கொலை சாவு நடந்திருக்கும். உழவர்களை தற்கொலை சாவிலிருந்து காப்பாற்றிய கருணை கடவுள் கலைஞர் என்பதை உழவர் சமுதாயம் இன்றைக்கும் மறக்காது. கடன் கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், ஜப்தி என்ற கொடுமை, ஆடு மாடு பிடித்து அண்டா குண்டா தூக்குகிற அந்த கொடுமையை ஒழுத்தி கட்டி உழவருக்கு மானத்தை, மரியாதையை, கௌரவத்தை, பெருமையை ஏற்படுத்திய தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரே கையெழுத்திலே 7000 கோடி ரூபாய் கடனை ரத்து செய்த பெருமைக்குடையவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல மக்களே, உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு, இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரே ஒரு கையெழுத்தின் மூலம் அவருடைய ஆட்சி காலத்திலே இன்றைக்கு 25 வருடங்களாக 25 லட்சம் பம்ப் செட் இலவசமாக ஓடுகிறது என்றால், அந்த உழவர் பெருமக்களை எல்லாம் காப்பாற்ற இலவச மின்சாரம் கொடுத்த மகாத்மா கலைஞர் என்றால் அது உழவர் சமுதாயத்திற்கு பெருமை. எத்தனை மானத்தோடு, மரியாதையோடு, கௌரவத்தோடு பாலுக்கு விலை, கரும்புக்கு விலை, நெல்லுக்கு விலை வேண்டும் என்று கேட்டால், போராடினால் உடனடியாக அவர்களை அழைத்து அமர வைத்து கௌரவப்படுத்தி பெருமைப்படுத்தி வேண்டும். அரசுக்கு இந்த நிலை, நீங்கள் இந்த விலையை தருகிறேன் என்று சொல்லி பெருமைப்படுத்தி விலை கொடுத்தவர் கலைஞர், கரும்புக்கும், நெல்லுக்கும், பாலுக்கும். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் போராடுகிற எத்தனை பேர் போராடுகிறார்கள்? மீனவர்கள் போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ வைப்பதற்காக தலைவர் மக்கள் நல பணியாளர்களை அறிவித்தார். அவர்கள் குடும்பங்களிலே பாறை வார்த்தார். ஆனால் அதை பொறுக்காத இந்த ஆட்சியில் இருக்கிற உண்மத்தர்கள் அந்த மக்கள் நல பணியாளர்களை சித்திரவை செய்து சின்னாபனப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவம் சும்மா விடுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 24 மணி நேரமும் மிகு மின்சாரம் தருவோம் என்று சொன்னார்கள். கலைஞருடைய ஆட்சியிலே 2 மணி நேரம் மின்வெட்டு வந்ததற்கு ஆர்காட்டார் இப்ப வருவாரா, ஆர்காட்டார் இப்ப போயிருவாரா என்று கேலி பேசியவர்கள் இன்றைக்கு 18 மணி நேரம் மின்வெட்டை தமிழகம் சந்தித்துக் கொண்டு அத்துணை தொழில்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் இவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? இந்த விலை கிடைக்காமல் கொடுமைப்படுத்துவதற்கு,
மக்களை போராடியவர்கள் எல்லாம் அடக்கி முறையில் ஆணவத்தோடு செயல்படுகிறவர்கள். கலைஞருடைய ஆட்சியிலே அமைச்சரவை கூடும், எங்களை எல்லாம் அழைத்து பேசுவார், பட்ஜெட்டுக்கு முன்னாலே கருத்து கேட்பார். அந்த அமைச்சரவை கூட்டி ஒவ்வொரு அமைச்சரையும் சுதந்திரமாக கருத்து சொல்வார். என்னப்பா சொல்லுகிறாய் என்று கேட்பார். அந்த அமைச்சரவைக்கு மானம் இருந்தது, மரியாதை இருந்தது, கௌரவம் இருந்தது, சுயமரியாதை இருந்தது. ஆனால் இன்றைக்கும் அமைச்சரவை இருக்கிறது, அமைச்சர்கள் இருக்கிறார்கள். என்னையா உலகத்தில் ஒரு அநியாயம், இப்படி ஒரு அவமானம், இப்படி ஒரு கேவலம், இப்படி ஒரு வெட்கக்கேடு மந்திரிகளுக்கு இருக்கலாமா? ஹெலிகாப்டர் வானத்திலே வருகிறது, அத்தனை மந்திரியும் கையை உயர்த்தி கும்பிட்டுக் கொண்டிருக்கிறான் ஹெலிகாப்டரை பார்த்து. இதை விட கேவலம் தமிழ்நாட்டிற்கு வேறொன்றும் இல்லை. மானத்தோடு மரியாதையோடு கௌரவத்தோடு இந்த மக்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தவர் கலைஞர். இன்றைக்கு அத்தனையும் அவமானப்பட்டிருக்கிறோம். தமிழக ஆட்சியிலே மட்டுமல்ல, மத்தியிலே இருக்கிற ஆட்சியாளர்கள் கூட மீனவர்களை, தமிழர்களை, விவசாயிகளை, வியாபாரிகளை அநியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு WTO திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு மிகவும் கேடு விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேயில் நிறுவனம், மீத்தேன் நிறுவனம் விளை நிலங்களையும் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரிசிக்கு வரி போடுகிறார்கள். என்ன அநியாயம்! அந்த காலத்திலே பாடல் பாடுவார்கள், குமிஞ்சு நிமிர்ந்தா வரி, குப்பரப்படுத்த வரி என்று. ஆட்சியாளர்கள் அரிசிக்கு வரி, கேவலமாக இல்லையா? 82 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே என்று சொல்லுகிற ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் இன்றைக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்து அந்த மக்களை காப்பாமல் சொன்னவர்கள் அரிசிக்கு வரி போடுகிற கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஆட்சியும் சரியில்லை, மத்தியிலும் சரியில்லை, மாநிலத்திலும் சரியில்லை. நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒருமுகமாக உழைப்பதின் மூலமாக 40 மட்டுமல்ல, நாளைய தமிழகமும் தளபதியும் கலைஞரும் கையிலே கொண்டு வந்து சேர்க்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.